சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கலாமா? On your mark. Wait, second place, Jayalakshmi. First place, Ranjani. ரஞ்சினி அசத்திட்ட. Thank you. ஏய் இருக்கட்டும். ஏய். வெல்டன் ரஞ்சனி. இந்த பார், நீ இத்தோட நிக்காம ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், ஏசியன், ஒலிம்பிக்னு போய்கிட்டே இருக்கணும். எல்லாம் உங்களால தான் சார். எனக்கு தெரியுமா, உங்ககிட்ட அதுக்கான எல்லா திறமையும் இருக்கு. Thank you சார். போலாமா? வரேன் சார். Bye. வரேன் சார். Take care. அண்ணன் ராசுகுட்டி வாங்க, அண்ணன் ராசுகுட்டி வாங்க, அண்ணன் வராரு, அண்ணன் வராரு, ராசுகுட்டி அண்ணன் வீச போறாரு, அண்ணன் ராசுகுட்டி அண்ணன் ராசுகுட்டி. எல்லாம் நல்லா இருங்க. காலையிலே ராசுகுட்டி வீட்டுக்கு வந்தீங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க வளமுடன். என்ன பேர் வைக்கலண்ணா? அறிவு கேட்டவனா இன்னுமாடா பேர் வைக்காம இருப்பாங்க? நீங்க வச்சா தானே பேரே விளங்கும். இல்ல அரைச்சக்க செவேன்னு இருக்கா, என்ன பேர் வைக்கலாம்? கருப்பாயின்னு வச்சுக்க. ஏன்டா ஊரா இந்த ராசுகுட்டி ஏரியாவுல ஒருத்தன் கண் கலங்கப்படாது. இல்லண்ணா, ஊருக்கே படியாளுக்குறீங்க, ஊர்ல உள்ள பிள்ளைங்களை எல்லாம் சீராட்டுறீங்க. நீங்க எப்பன்னா ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க? நீங்களும் உங்க அக்கா பொண்ணு ஜோடி சேர்ந்து ஒருத்தன் கண்ணால பாக்கணும்னா. நம்ம கடை வீதி கலகலக்கும், என் அக்கா மக அவன் நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்ட். ஐயா ராசா, காலையிலே என் மனசு குளிர் அளவுக்கு பேசிட்டியா ராசா. நான் என்ன பண்ணுவேன்? டேய் டேய் அண்ணே, நீங்க உங்க அக்கா பொண்ணோட 100 வருஷம் வாழணும்னே. ஐயோ ரொம்ப சூரியடா. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கடா. நல்லா நல்லா இல்லண்ணே. ஏய் நம்ம ஊருக்காரங்க ரொம்ப நல்லவங்கடா. வாடா நம்ம வேலையை ஆரம்பிப்போம். டாடி. ஏய் வெரி குட். எதுல ஜெயிச்ச? 1000 meters டாடி. ஜெயிச்சிட்டியா? சரி நான் கிளம்புறேன் ரஞ்சினி. இருடா, காஃபி போடுறேன், சாப்பிட்டு போலாம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்க காப்பி குடிச்சு அப்புறம் உங்க பொண்ணு மாதிரி பெரிய ஓட்ட பந்தய வீரன் ஆகுதுக்கா. ஓ மை காட், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. மா, பாஸ்கர் அனுப்புமா, அப்புறம் உங்க அப்பா ஆரோலோட காத்துட்டு இருப்பாரு. ஆமாப்பா, நீ முதல்ல கிளம்பு, உங்க அப்பா கோபப்பட போறாரு. ஓகே அங்கிள், வரேன். பை அங்கிள். பை ரஞ்சினி. ஏய், குளிச்சிட்டு வாடி, டிஃபன் சாப்பிடலாம். வணக்கண்ணே. என்னடா ஒத்த கையில விசாரிக்கிற? படிச்சவன் தான் நீ, நாகரிகம் தெரியாதா? வணக்கண்ணே. ஆமா ஆமா. சாரி என்னண்ணே, ஒன்ஸ் மோர் போலாமா? ஒன்ஸ் மோரா? காலையில குடிச்ச மோரே வெளியே வந்துருச்சு, இதுல ஒன்ஸ் மோர் வேறயா? என்னடா எங்க அக்கா பொண்ண டோர்னமெண்ட் கூட்டு போனியா? ஆமாண்ணே. காலேஜ் கூட்டு போயிட்டு வந்தமா, டோர்னமெண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு வந்தமான்னு இருக்கணும். அப்படி இப்படி நீ கேள்விப்பட்ட நம்ம பையனாச்ச நீ பார்க்க மாட்டேன். போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு, புரிஞ்சதில்ல? புரியுதுண்ணே. என்னடா சிரிச்சுக்கிட்டே சொல்ற? ரியாக்ஷன் தப்பா இருக்க. ஐயோ உங்களை பத்தி தெரியாதானே? அது ஆமாண்ணே. இந்த அப்படி இப்படின்னா என்னண்ணே? ஆஹா,
இவன் தெரிஞ்சு கேட்கறானா தெரியாம கேட்கறானான்னு தெரியல. ஒருவேளை நாம தான் குழந்தை மனசுல பலானதை விதைச்சிட்டோமோ. அண்ணே இந்த அப்படி இப்படின்னா என்னது? அது வந்து அது அப்படி இப்படின்னா என் அக்கா பொண்ணை டச் பண்றேன்னு அர்த்தம். கேட்டாங்களா பிச்சு போடுவே ராஸ்கல். இந்த கரடி தொல்லை தாங்க முடியல. அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க அக்கா பொண்ணு மேல உள்ள அதீத காதல்னால தங்க சிலிப் ஆயிடுச்சு. நீ அதையும் போட்டு குழப்பிக்காத. சின்ன வயசுலயே எங்க குடும்பத்துல எனக்கு அவ தான் முடிவு பண்ணது. அதனால எங்க அக்கா பொண்ணு நானு இங்க வச்சிருக்கேன். என்ன மாதிரி அவளும் என்ன அங்க வச்சிருக்கேன். ஏய் கரடி குட்டி, வந்த வாயை தச்சிருவேன். ஏமா என்னடா பாக்குற? உனக்குலாம் எத்தனை தடவை திட்டினாலும் மானரஷ்மே கிடையாதா? அண்ணா உங்களை தானே. முந்திரி கொட்டை என்ன இல்லடா. டேய் ஒண்ணதான்டா. எங்க அக்கா பொண்ணு கோவப்படுற அளவுக்கு என்னடா பண்ணி தொலைச்சா? இப்ப கிளம்புறியா இல்ல நான் வரவா? டேய் அதுவும் ஒண்ணதான்டா. கிளம்புடா. நந்தி மாதிரி குறுக்கல இவ்வளவு சமாளிக்க முடியாது. மூஞ்சிய பாரு, ஆளும் முடியும். மாமன மானங்கிற அளவுல திட்டுறதுல என்ன ஒரு சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து இந்த ரஞ்சனி பிள்ளை இப்படித்தான். வாங்க பாஸ். அப்புறம் டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சா? பின்ன கப்பை வாங்கிட்டோம்ல. வாங்கிட்டோம் இல்லடா, வாங்கிட்டா. அது பொழைக்கிற புள்ள. ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ்னு போய் நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால கவர்மெண்ட்ல சம்முன்னு வேலை வேண்டி உட்காந்துருவா. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏதோ போனா போயிட்டு போதுன்னு ஒரு டிகிரி முடிச்சு மூலையில போட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்டிலோட ஹாயா ஊர் சுத்துறீங்க. செல்லக்குட்டி ஒண்ணு பண்ணேன்டா, பேசாம நீ அங்கேயே போய் என்ன அவங்களோட செட்டில் ஆயிர. எனக்கு சோறாவது மிஞ்சு. ரொம்ப தேங்க்ஸ் அப்பு. அவனை நீங்க தானே கூட்டிட்டு போக சொன்னீங்க. இப்ப நீங்களே அவனை திட்டுறீங்க. அவனுக்கு வேலை கிடைச்சா போறான், அதுக்கப்புறம் இப்படியே சுத்திட்டு இருக்க போறான். எதுக்கு எடுத்தாலும் அவனை மட்டும் தட்டிட்டே இருங்க. உங்க ஃப்ரெண்டோட பொண்ணை மட்டும் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுங்க. பெரிய டோர்னமெண்டா ரன்னிங்கா. பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையாங்க? எப்ப பாரு ஆம்பளை மாதிரி ஊரா சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு என் பிள்ளை எவ்வளவோ தேவல. லூசு பத்த லூசு. அவ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஓடிட்டு வந்திருக்கா. அதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? ஆமாமா, என்ன வேகமா ஓடுறா. 1000 மீட்டர்ஸ்ல கப்பு வாங்கிட்டா. ஆமா, பெரிய கப்பு. அந்த கப்புல ஒரு டீ காப்பி கூட குடிக்க முடியாது. இப்படியே அவ ஓடித்தான் இன்னும் உட்காராம இருக்கா. என்னது உட்காராம இருக்காளா? என்னம்மா காமெடி பண்ற? டேய் இத மட்டும் நல்லா ஆர்வமா கேளு. அப்படின்னா பெருசா கேட்டா அவ உட்கார்ந்தா எனக்குன்னா நின்னா எனக்குன்னா நான் போய் தூங்குறேன். டேய் போடாங்கறே. டேய் அவன் இருக்கும்போது என்ன பேசணும்னு தெரியாது. ஆறிவு கட்டம். பின்ன என்னங்க, காலேஜே முடிக்க போறா, இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல. என்ன காரணம்? அதை ஏண்டி அவனை வச்சுட்டு கேக்குற? தண்டகருமம். மா வரேன். ஏங்க பாஸ்கர் இன்னும் காணா. நீங்களே இவளை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே பேங்க் போயிருங்களேன். ஏய் போற வழினா விட்டுறலாம். காலேஜ் இந்த திசையில இருக்கு, நான் இந்த திசைக்கு போகணும். எப்படி முடியும்? பாஸ்கர் வந்துருவான். இரு. பாய் பா. ஓகேம்மா பாய். என்னடா பந்து எடுக்க இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்காங்க? ஓ இது பிக்கப் டைம்ல. டேய் காலேஜ்ல விட்டு வந்துறேன்டா. ஆமாப்பா, பார்த்து அழுங்காம குலுங்காம கொண்டு போய் விட்டு வந்துருப்பா. ஏய் சொல்லுங்க சிஸ்டர். ஏய் அவனுக்கு எப்பவுமே அப்படிதான், விடு. ஒரு நாள் என்கிட்ட வாங்க போறடா. பரவாயில்ல. குடுக்கறது எல்லாத்தையும் வண்டி ஓட்டுற அவருக்கே கொடுங்க. அதான் போயிட்டாங்கல. வெங்காயம் பத்த போடா. ஓகே பாய். ஒரு நிமிஷம். சொல்லு. திரும்ப போய் கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே ஊரை சுத்திட்டு திரும்ப வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. என்ன? எப்படிதான் உன்னால இப்படி இருக்க முடியுதோ? இப்படிதான். இங்க பாரு, எங்க அப்பா டைப்ரைட்டர் வாங்கி குமரேசன் தொல்லை தாங்க முடியலன்னா உன்னை காலேஜ்ல விடுற சாக்குல வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். சோ தூங்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் மட்டும் தான் வீட்டுக்கு போற. ஆஃப் கோர்ஸ். என்ன பண்ண சொல்ற ரஞ்சினி? ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றது தப்பு இல்லல. நீ எப்படி வேணா என்ஜாய் பண்ணு, ஆனா அந்த பசங்களோட சேர்ந்து சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த பார், இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு சொல்லிட்டு போ. ஒண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, இல்ல ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஃப்ரெண்ட்ஷிப்பா?
ஃப்ரெண்ட்ஷிப்பா? எஸ், ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஐயோ என்னடா சொல்ற? உன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் அப்போ அவ்வளவுதானா? ஐயோ அப்ப என்ன யார்கிட்ட பிக்கப் பண்ணுவா டிராப் பண்ணுவா? உன் பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணு, பறந்து வருவேன். ஏய் பாஸ், சொன்னா கேட்க மாட்டேன் லூஸ். ச்சே. எங்கடா கிட்டுவ காணா? பொறுப்பா வேலைக்கு எதுவும் போயிட்டானா? வேலைக்கெல்லாம் போல, அவன் முக்கியமான வேலையை அமைச்சிருக்கேன். குமார், உன் ஃப்ரெண்டை கூட்டியாந்துட்டேன். நீ ஆச்சு அவனாச்சு. ஏய் வாடா, வந்து உட்காரு. எப்படி குமார் இருக்க? நல்லா இல்லடா. நீ அவனு கூட சேர்ந்து 3 மாசம் ஆச்சு. நான் எப்பறம் நல்லா இருக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் பழச மறக்க முடியல தெரியுமா? அதான் உன் காலில் வந்து அதை பூட்டியார சொல்லிட்டேன். சரி விடு, முதல்ல சாப்பிடு, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன்டா மாப்பிள்ள. என்னமோ பண்ணி மயக்கி போட்டாங்கடா மாப்பிள்ள. குமார், நீ ரொம்ப பெரிய மனுஷன்டா. நான் துரோகம் பண்ணியும் பழச மறக்காம உங்க கூட சேர்த்துக்கிட்ட பாத்தியா? அந்த இடத்துல தான் மாப்பிள்ள நீ நிக்கிற. என்னடா அவன் போர் அடிக்கிறான்? நீ திரும்பி வந்த சந்தோஷத்தை கொண்டாடுற நேரத்துல எதையோ பேசிக்கிட்டு. நீ என் ஃப்ரெண்ட்ரா, உன்னை விட்டுற முடியுமா? குமார்னா குமார் தான்டா. வாவ் சூப்பர். எப்பவுமே மீந்து போன மாவை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. ஓகே. இந்த பிராக்டிஸ் உங்க ஃபியூச்சர்ல எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓ ரஞ்சித் ரெடி? ஓகேடா, இன்னைக்கு எவனாவது லிச்சவன் கிடைக்கிறானான்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஏய் கில்லி போடா. சரிடா. ஓகே ஓகே, கம் ஆன் கம் ஆன். டேய் மாப்ள, அடுத்த மாசம் மாவட்ட போட்டியில கலந்துக்கணும்டா. மொத்தமே 6 பேர் தான் இருக்கும். இதை வச்சுட்டு எப்படி ஆடுறது? அக்கா, பாஸ்கரன் கிளவனோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அல்ல எவனையாச்சும் கூப்பிடுடா. டேய், அவனுங்கள நல்லவனுங்க இல்லடா. வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது. ஏன் பாஸ்கர் கூப்பிடலாம்ல? பாஸ்கர் பாவம்டா. நீ போற பக்கம் சரியில்ல சொல்லிட்டேன். பாஸ்கர் அங்கிள். என்னடா? ரஞ்சனி அக்கா பாஸ்கர் அங்கிளை கூப்பிட்டாங்களா? ஆமாண்டா. பாஸ்கரங்களை அனுப்புறோம். அக்காவை பத்திரமா பாத்துக்க சொல்றியா? என்ன? நான் வாங்கிட்ட பேசடா. நீங்க கட்ட பசங்க அக்கா சொல்லிருக்காங்க. ஓ, நாங்க தான் கெட்ட பசங்கன்னு உங்க அக்கா சொன்னாங்க. அவர் ரொம்ப நல்லவருப்பா, அவரையே கூட்டி போங்க. போங்க மச்சி, சடக்குன்னு போயிட்டு படக்குன்னு வந்து என்ன அடி. வா வா. சென்று வா மகனே, வென்று வா. ஹாஸ் வந்தாச்சு. என்ன ரஞ்சினி கூப்பிட்டியா? ஆமா, சும்மா போர் அடிக்குதுன்னு கூப்பிட்டேன். ஏய், உன் ஹேர் ஸ்டைல் இன்னைக்கு சூப்பரா இருக்கு. ஏய், ஒரு போட்டோ எடுத்துக்கு வா. அப்படியா? போய்னா அங்கிள். அங்க என்ன பண்ற? உங்களை தான் ரசிச்சிட்டு இருக்கேன். வேற ஆங்கிள்ல ஃபீல் பண்ற? ஆமா அங்கிள். அங்கிள், தலைவா இருக்கீங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். நோ மென்ஷன். நல்லா வருடா. சரி சரி, கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்ல வாயேன். ஸ்மைல். அங்கிள், சூப்பர் அங்கிள். பயங்கரமா தான் இருக்கீங்க. ஸ்மைல். ஏண்டா எக்ஸ்ட்ரா பிட்? இதான் வேற ஆங்கிளா? அடி.
போட கையில சிக்கிங்க. நல்லா பிளான் பண்ணி கவுத்துட்டல. வராத வராத. என் தலையில குத்தும்போது வழி வழி வேணாம். சொல்லுவல்ல. கேளு போடா. ஏய் மூசமா சிக்கினியா? வேணா, பக்கத்துல வராத. ஆ பக்கத்துல வராத. பாசு, ஐயோ டேய், என்ன இது வேஷம்? அப்படியே பக்கன் ஆயிடுச்சு. என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வாட்டுக்கு இப்படி உருன்னு உட்காந்துட்டு இருக்க. இப்போ என்ன பண்ண சொல்ற? அதுக்கேண்டா இப்படி கத்துற? பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டா என்னமோ நாய் விழுந்த மாதிரி விழுகிற. எப்படியோ போடா. குளிக்கணும், கொஞ்சம் தண்ணி வை. ஆமாடா, இதுக்கு மட்டும் உனக்கு அம்மா வேணும். நீயே போட்டு குளி, நான் ரஞ்சனி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? அவ உட்காந்துட்டாடா. என்னடா முழிக்கிற? அவ ஏன் அட்டன் பண்ணிட்டாடா. அப்பா, கரண்ட் வந்துருச்சு. சரி சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். போய் குளி, பூச்சாண்டி மாதிரி நின்றுட்டு இருக்காத. நைட் இருந்து மண்டை வேலை பூரா பார்த்துட்டு போனோம்ல, அப்புறம் லேட் ஆகும். என்ன செய்யும்? நல்லா இருக்கீங்களா? டேய் பேசிட்டு இருக்கா அவங்க? அதை நான் பார்த்துக்கிறேன், வர்றவங்கள நீ பாரு. ராசுகுட்டி, தாய் மாமே சேரு. தூள் கிளப்புற. என்ன தாய் மாமா முறையாச்ச, சும்மா விட்டுற முடியுமா? ஏய், அதை விடுற. அண்ணன் எப்படி இருங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணே. ஆனா உங்க பர்சனாலிட்டிய நல்லா டெவலப் பண்ணாலும் இன்னைய டென்ட்டுக்கு உங்க அக்கா பொண்ணு உங்களை லவ் பண்ணுமான்னு சின்ன டவுட்டா இருக்குண்ணே. நல்லா பக்கத்துல வைக்க கூடாது. அண்ணே, உங்களுக்கு என்னன்னா குறைச்சல? உங்க அழகு என்ன? உங்க ஸ்டைல் என்ன? உங்க செல்வாக்கு என்ன? உங்க இது என்ன? எதுடா கன்ஃபார்ம் பண்ணி சொல்றா? மொத்தத்துல உங்களை கல்யாணம் பண்ணிக்க அந்த புள்ள போன குருவில புண்ணியம் பண்ணி இருக்கணுங்க. டேய், கேட்டியா? மா, அந்த கரடி குட்டியை போக சொல்லு, இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன். இருடி, அவசரப்படாத, நான் சொல்றேன். டேய் தம்பி, என்னடா பண்ணி தொலைச்ச? நீங்க இருந்து போனாதான் அவ சடங்குலயே உட்கார வேண்டாம். ஓ, கடைசி பெஞ்சில உட்கார். அக்கா போடாங்கறல்ல. என்னடா சிரிப்பு? சிரிச்சு மாப்பிள்ளை வெறுப்பேத்தாரா? முதல்ல நீ பொத்து. அது ஒண்ணு இல்லடா, மாமனை நேருக்கு நேரு பார்த்தா மாமனோட லுக்கு பவர் அவளை டிஸ்டர்ப் பண்ணுதான். அதான் பின்னாடி போய் உட்கார சொல்லியிருக்கா. அருமையான அஸ்டண்ட் வச்சிருக்கா. என்னடா இங்க சத்தம்?
வீட்டுல? நானும் தலையை செய்விட்டு ஆபீஸுக்கு போலான்னு பார்த்தா கண்ணாடி முன்னாடி நின்று வாருன்னு வாரிக்கிட்டு இருக்கான். பவுடர் அள்ளி அப்புன்னு அப்பிக்கிட்டு இருக்கான். வயசு பிள்ளை அப்படிதான் அப்புவான். அவனுக்கு இருக்கு வாரிக்குதான். இங்க என்ன வாரிதான்? அப்படியே கையில தொடச்சு விட்டு போக வேண்டியதானே? சரி, அந்த காலத்துல எல்லாரும் என்னை பரட்டன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு ஏன் நீ கூட அதை பார்த்தா என்ன விரட்டி லவ் பண்ண? இப்போ இது உனக்கு டபார்மெண்ட்யா போச்சா? வைக்கிறேன் என்னத்த விக்குதாண்டி. ஹலோ, இங்க நந்தி மாதிரி நான்சென்ஸ். ப்ளீஸ் நவருங்க. வயசான காலத்துல நடு வீட்டுல நின்று லவ் பண்ணி. ஏய், இந்த பிரச்சனைக்கே காரணமானவே இவன் தான். இப்போ இங்க இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கா. வைக்கிறேன். பாசு, அவளை அவங்க அப்பா கூட்டு போயிட்டாருப்பா. அவளுக்கு அவங்க அப்பா புது 2 வீலர் வாங்கி கொடுக்குறாங்க. நாளையில இருந்து அவ தனியா வந்துருவா. என்ன? சரி ஆண்டி, நான் வரேன். அவள் பறந்து போனாளே, உன்னை மறந்து போனாளே. மாப்பிள, நேத்து வரைக்கும் உன் கூட வண்டியில வந்துகிட்டு இருந்தவ இன்னைக்கு அவங்க அப்பனோட வண்டியில போறானா? என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம்? உன் மேல அவ்வளவு நம்பிக்கை மாப்பிள. ஏன்னா நீ ஒரு நல்லவன், வல்லவன். மச்சான், ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா. லேட்டா சமைச்சாலும் லேட்டஸ்டா சமைச்சிருக்கான். சும்மா மெருகேறி மொழுன்னு ஆயிட்டா மச்சி. எல்லா காலத்தின் மகிமை. சும்மா வட சொன்னாங்க, பருவத்துல பண்ணிக்கிட்டு கூட அழகா இருக்கும்னு. எதுக்கடா இப்ப போற? அவன் எப்ப இப்படி தான் கலாச்சிட்டு இருப்பான். இப்ப என்ன புதுசா போற? டேய், இரு. என்னடா லவ்வா? உன்னை தாண்டா கேக்குறேன், சொல்லு. ஆமாடா. சாரிடா மச்சான். எப்போ வாங்குறதானே? ஆனா ஒண்ணுடா, நாளைக்கே அந்த பொண்ணை லவ் பண்ற விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லிரு. இல்லனா நான் சொல்லிடுவேன். என்னது? இல்ல, நீ அந்த பொண்ணை லவ் பண்றங்கிற விஷயத்த நான் அவகிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல வந்தேன். அந்த பயம் மாட்டிருப்பேன். மாப்பிள்ள டிக்கடா. நீ சம வரவுடா. பாறா. நாபா இன்னைக்கு ஊன்றிட்டா? கைக்கு 20 சொல்லண்டா என்னடா கிடைக்கும்? 80 ரூபா என்ன வாங்குறது? டேய், அதான் அந்த மோதிரம் இருக்குல்ல, அதை நம்ம சேட்டு கல்ல வச்சு 2 ஃபுல்லு சைடிஸ் வாங்கிட்டு வா. ரொம்ப தெளிவுதான்டா. ஏன் உன் கழுத்துல வட மாதிரி செயின் இருக்குல்ல, அதை வச்சு வாங்கிட்டு வர்றது? டேய், சின்ன மேட்ருக்கு பெருசா கேட்குறிய? அது என் ஃப்ரெண்டு உசுரை விட்டு கொடுத்ததுடா. அதை வச்சு அவன் பேயா வந்து மிரட்டிட்டான்னா அப்படி போடு. டேய், கொடுத்து விட்றா வீட்டுங்களா. டேய் விட்றா. டேய் விட்றா. கவரிங்கடா. பிக்காரிடா அவன். நானே பந்தாவுக்கு போட்டுறேன். சரி அடுத்த போடுங்கடா. மச்சான் வந்துட்டாடா. அவ வந்ததுல ஓ மூஞ்சிய மலருது. டேய், நீ என்னடா அங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு சப்போர்ட்டுக்கு நீ தான். ஒரு சப்போர்ட் அவ்வளவு வைக்க வேண்டாம், அவன் பாத்துக்குவான். வரல. ஏய், செல்ஃப் டிரைவிங். மாப்ள, அந்த பொண்ணு போய்கிட்டு இருக்கே, நீ அந்த பொண்ணு கிட்ட போய் தயவு செஞ்சு வசனம் எல்லாம் பேசாம உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு வந்துடுறா. போ. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கான்? தூக்குங்கடா டேய், ரஞ்சினி. வா பாஸ்கர். ஆமா, இதனால நான் தானே உன்னை டிராப் பண்ணேன். நேத்து நம்ம உங்க அப்பா கூட்டிட்டு போறாரு, இன்னைக்கு நம்ம புது ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னதான் நடக்குது? வயசு வந்த பொண்ணு வயசு பையனோட வெளியே போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. தெரியும், உங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க.
சரி நான் கிளம்புறேன். ஏய் என்னாச்சு? அதான் உங்க அம்மா சொல்லிட்டாங்களே. அம்மா தானே சொன்னாங்க, நான் சொல்லலையே. சரியா கேக்கல. ஐ லவ் யூ. புரியல. ஐ லவ் யூ. இப்ப சொல்லு. ஐ லவ் யூ. ஏய் ஏய் யாரா அது? போய் பாரு. பாத்துருவோம். மச்சான் சூப்பர் லவ் ஜோடிடா. லவ்னா லவ் இந்த மாதிரி லவ் நான் பார்த்ததே இல்லடா. காதல் வாழ்க ஹே காதல் வாழ்க. என்னடா அடங்க மாட்டேன். பாத்துடா. நமக்கு தான் எதுவும் சிக்க மாட்டேங்குது. என்ஜாய் பண்ணிட்டோம். ஹாய் பாஸ். ஹாய் ரஞ்சு. சொல்லு. வீட்ல யார் இருக்கா? அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. சொல்லு. எங்க வீட்ல யாருமே இல்ல. எப்போ ஞாபகமாவே இருக்கு. மீட் பண்ணலாமா? எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லு. தப்பா நினைச்சுக்காத. ஒரு கிஸ் கிடைக்குமா? ஏய் நீ என்ன சொன்ன? ஒரு கிஸ் கிடைக்குமான்னு கேட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். போன்ல தானே கேக்குறேன். இப்போ போன்ல கேப்ப, அப்புறம் நேர்ல கேப்ப. அதெல்லாம் முடியாது. ரஞ்சி யார் போன்ல? என் ஃப்ரெண்ட் எம். இல்ல ஆர் ரம்யாமா. என்னத்த தான் போன்ல பேசுவீங்களோ. ஏ ரஞ்சு உங்க அம்மா நான் அட்டென்ஸ் எடுக்கறாங்க. இனிஷியலோட சேர்த்து சொல்றேன். சரி சரி நான் வைக்கிறேன். ஏய் 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 இங்க வா, இந்த வெங்காயத்தை கட் பண்ணு. ஏண்டி போன்ல கிஸ் கொடுக்கவே இவ்ளோ யோசிக்கிற? நீ என்ன பியூர் வெஜிடேரியனா? ஏண்டா வெங்காயம் கிஸ்ஸா கேக்குற கிஸ் உன்ன லவ்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போலானா விட மாட்டேங்கிறாளே. எப்பவும் நம்ம தான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவோம். அடுத்த ஸ்டெப்புக்கும் நம்மளே கூட்டி போயிட வேண்டியதுதான். இதான் சாக்குன்னு எஸ்கேப் ஆயிடாத, நான் பாத்துக்கிறேன். ரெண்டுல ஒண்ணு பார்க்காம போறடி விடுறி. ஏடா உன் மோர கட்டையில லவ் வேணுமாடா? நம்பி அந்த பிள்ளையோட அனுப்பிச்சு வச்சா பாவம் அந்த பிள்ளை மனசை கெடுத்து வச்சிருக்கிற. நாளைக்கு அவங்க அப்பே வந்து என்கிட்ட வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? பத்தா குறைக்கு போன்ல ஆத்தா யாரு மக யாருன்னு தெரியாம பெத்தவளுக்கு 10 முத்தத்தை பச்சைக்கு 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 அள்ளி கொடுத்துருக்க. ஏண்டா அவங்க அம்மா போன் எடுத்தது கூட தெரியல? அம்மா போன்ல தெரியலம்மா. ஏய் அப்ப மக போன் எடுத்திருந்தா முத்தம் கொடுக்கலாங்கறியா? அட நீங்க வேறங்க. நானே போய் அவளை போய் காதலிச்சு தொலைச்சிட்டானு கொந்தளிச்சு போயிருக்கிறேன். ஏண்டா உனக்கு லவ் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? டாடி நல்ல ஆளு கிடைச்சா லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடுறான்னு சொல்லுவோம் இருக்கு. இப்ப போட்டா கையை பிடிச்சிட்டான். அடிக்க வாங்குறாண்டி. என்னம்மா இது? தடுக்கிறதுக்கு தான் பிடிச்சேன். ஓவரா டிராமா பண்றாரு. அந்தால விடுறா. உனக்கு எதுக்கு அந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம்? அம்மா என்னம்மா பேசுற? நம்ம ரஞ்சினிமா, நம்ம முரளி அங்கிள், நம்ம சாவித்ரி ஆண்டி பொண்ணு. லவ் பண்ண என்னம்மா தப்பு? டேய் இனிமே நீ அந்த பிள்ளைய பாக்க போனா உன் கண்ணு முன்னாடி நோண்டி புடிய ராஸ்கல். மரியாதை அவன் மையங்கிட்ட சொல்லி வச்சிரு. இனிமே இன்னொருத்தனை எனக்குள்ள நீங்க பார்க்க வேண்டி இருக்கும். அவனை பார்த்தீங்க நீங்க தாங்க மாட்டீங்க. இன்னைக்கு அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். விடுங்க என்ன விடுங்கங்கறல. அவனை நான் கடிச்சு கொதறணும். கொஞ்சம் பொறுமையா இருடா.
நான் அப்பவே சொன்னேன் படிச்சு அவனை வீட்டுக்குள்ள விடாதீங்க. இப்ப என்னாச்சு? என் குடியை கெடுத்துட்டான்ல. டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. ஏன் உங்க ஃப்ரெண்டு மோனு கட்டி கொடுக்கலான்னு பிளான் பண்றீங்களா? டேய் அந்த கருவாயன் பையலுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். மோசக்கார பையன் துரோகிங்க. என் நம்பிக்கை கெடுத்துறாங்க. இனி அவங்க வரவே வேண்டாம். அவனுங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். இப்பதான் மாமா உனக்கு புத்தி வந்திருக்கு. நம்ம ரஞ்சனி பத்திரமாத்து தங்கம் மாமா, தங்கம். அந்த வெள்ள பிரிச்சாலி தான் ரஞ்சனி மனசை மாத்திருக்கான். அப்பா, இந்த கரடி குட்டி சொல்றதை கேட்காதீங்கப்பா. பாஸ்கர் மேல மட்டும் தப்பு இல்ல, நானும் தான் அவனை லவ் பண்றேன். அவன் ரொம்ப நல்லவன்பா. இந்த பார் ரஞ்சனி, நீ சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு இந்த காதல் கீதல்னு ரொம்ப சீப்பா இருக்குமா? நீ மெச்சூரிட்டியான பொண்ணு நினைச்சேன். ஆனா நீயும் சராசரி பொண்ணு தானே காட்டிட்டமா. ஆமா அக்கா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கு பெரிய பெரிய தப்பெல்லாம் நடந்து நம்ம குடும்ப மானம் போகாம இருக்கணும்னா நான் இந்த தியாகத்தை செஞ்சு தாகணும். ஏய், என்னடி பண்றான் தம்பி? ஏய் குட்டி, நில்லுடா, அவசரப்படாதடா. இல்ல, என்ன தடுக்காதீங்க. எனக்கு வேற வழி தெரியல. நம்ம குடும்ப மானத்தை நான் இப்ப காப்பாத்தியே ஆகணும். டேய் 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 தம்பி, டேய். உனக்கு எதுக்கு அந்த காதல் கத்திரிக்காயெல்லாம்? லவ் பண்ண என்னமா தப்பு? இனிமே நீ அந்த பிள்ளைய பாக்க போனா உன் கண்ணு முடி நோண்டி போய் ராஸ்கல். மரியாதை உன் மைண்ட் சொல்லி வச்சிரு. விடுங்க என்ன, அவனை நான் கடிச்சு கொதறணும். மோசக்காரன். அப்படியே கத்துட்டால. இனிமே இன்னொருத்தனை எனக்கு நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். அவனை பார்த்தீங்க நீங்க தாங்க மாட்டீங்க. உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். Stop it. ஏண்டா எவ்வளவு நேரம்டா? ஏண்டா உங்களுக்கு கிஸ் அடிக்க வேற இடமே கிடைக்கலையா? கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னு வச்சுக்க, 2 பேரும் எஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு நல்ல பிளேஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல பழம் பார்த்து 2 பேரும் சந்தோஷமா ஜாலியாக வாழுங்கடா டேய், கொடுத்து வச்சுடா. ரஞ்சினி, நம்ம சாகணுமா? இந்த நிமிஷத்துல இருந்து உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை வந்துருச்சு. எனக்கும் தான். புரிஞ்சு போச்சு. காத்திருந்த முன்னாடி நேத்து வந்தவன் கவிட்டு போன கதையில ஆகி போச்சு. இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேனா? ஏய், என்ன எதுன்னு புரியாம பேசிட்டு இருக்காங்க. ஏய், ஏண்டி இவ்வளவு நேரம் எங்கடி போயிருந்தா? பிராக்டிஸ்க்கு போயிருந்தமா. எந்த பிராக்டிஸ் தெரியலையே. பாத்தியா, அதான்டி என் பொண்ணு. இந்த பார், முதல்ல உன் பொண்ணு மேல நீ நம்பிக்கை வை. ஒரு பக்கம் உன் தம்பி இஷ்டத்துக்கு பேசுறான், ஒரு பக்கம் நீ ஓன்னு ஒப்பாரி வைக்கிற. விட்டா உன் பொண்ணு பேரை நீயே கெடுத்துருவா இருக்க. ஓ, எல்லாம் இந்த கரடி குட்டி வேலை தானா? நான் பாஸ்கரோட ஓடி போயிருப்பேன்னு சொல்லிருப்பானே. அவ்வளவுதானே சொன்னேன். சாரிப்பா. இங்க பாருங்கப்பா, எனக்கு உங்க கௌரவம் தான் முக்கியம். என் மேல நீங்க வச்ச நம்பிக்கைய நான் கண்டிப்பா கெடுக்க மாட்டேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? கவுத்துட்டாளா? சாரிடி, நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரே வந்தது. டேய் கரடி குட்டி, இனிமே இந்த மாதிரி போட்டு கொடுத்த செல்லமா தானே கொட்டின. அக்கா, அவ போய் சொல்றாக்கா, நடிக்கிறா. நீ பாக்கலையா? இப்ப மட்டும் பார்க்க மாட்டிய. ஏண்டா, அவ எவ்வளவு நல்ல படம் நடந்துட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவளையே குறை சொல்லிட்டு இருக்க. உனக்கு வேற வேலையே இல்லையா? இதனாலதான் அவளுக்கு ஒண்ணு பிடிக்கவே மாட்டேங்குது. மாமா, நான் என்ன சொல்றேன்னா, ராஜாட்ட சொல்லியே புரோஜனம் இல்ல, பூஜாட்ட சொல்லி என்ன புரோஜனம்? வாங்க சார். என்ன லேட்டு? ஓ,
அந்த பொண்ணோட ஊர் சுற்றிட்டு வர்றீங்க. அப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் காற்றுல பறக்க விட்டாச்சு. என்னப்பா நீங்க அவ்வளோ சொல்லியும் உங்க பேச்சை நான் மீறிடுவேனா? என்னம்மா இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கே ஆட்டிலேருந்து போட்டேன். கழுதையோ குதிரையோ நீங்க யார சொல்றீங்களோ என்ன சொல்ல வர்றேன் அதை லவ் பண்ண முடிவு போட்டேன். நீ ஏன் பிள்ளடா கண்ணு, என்னைய மாதிரி என் பேச்ச தட்ட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மாத்திரம் இல்லை. 2 பேரும் இழிச்சாவே நினைச்சாங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவங்க லவ் பண்ணுவாங்களா? அதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கணுமா? இது அப்படி இருக்கு. அக்கா பொண்ணுக்காக ஆம்லெட் போடுறது தப்பே இல்லை. இந்த கருவா எனக்குலாம் போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. சாப்பிடு. எப்படியோ அக்கா பொண்ணு அரேஞ்ச் பண்ணா சரி. உன் பையன் படிப்பை முடிச்சுட்டு வெட்டியா ஊரை சுத்திட்டு திரியிறான். என் பொண்ணு இன்னும் படிப்பே முடிக்கல. அவளுக்கு ஆம்பிஷன் இருக்குடா. இந்த லட்சணத்துல காதலாம் கத்திரிக்காயா. ஏய் ஏய் நண்பா நண்பா, என் பொண்ணை வச்சுக்கிட்டு உன்னை கண்ணா அப்படின்னு கேவலமா திட்டான்டா. சாரிடா. அது உர்றா. என் பொண்ணாடி விடுதா உன்னை பச்சை பச்சை கேவலமா திட்டுனா அதெல்லாம் உர்றா. டேய் அதெல்லாம் விடுங்கடா. மாமா நான் வீதியில இறங்கி நடந்து வந்தேன்னா நான் எல்லாம் வரட்டுமா? யோ சுமாரியா, ஊரே கும்பிடும். இவ்வளவு பேரையும் புகழையும் சம்பாதிச்சனா இறங்கி வந்து எங்க அக்காளுக்கு தெரியாம ஊத்தி ஊத்தி கொடுத்து ஊறுகாய் ஆம்லெட்டும் போட்டு கொடுக்குறேன்னா ஏன்? எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போகணும். சும்மா இருப்பியா? பழகன தோசுக்காக பாக்குறேன். உன் பையன் பண்ண காரியத்துக்கு உன்னை குடும்பத்தோட நாடு கடத்திருப்பேன். பெரிய ஜனாதிபதி. மாமா உங்க பொண்ணு வந்து என் வீட்டுல குத்து விளக்கு ஏத்தணும் மாமா. ஏய் ஒத்து வழக்கு தானடா? ஆமா மாமா. என் பொண்ணை கண்டிப்பா ஏத்த சொல்றேன்டா. ஓகே மாமா ஓகே. வீட்டுல இந்த கிளியாஞ்சிட்டு மெழுகு வச்சு லட்சுமி மலக்கெல்லாம் ஏத்தனா ஒத்துக்க மாட்டியா? சுமாரியா இல்லன்னா பத்து வச்சுவாமா. உங்க அக்காங்க தேடிட்டு இருப்பா. நான் வரேன்டா. மாமா மாமா நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க மாமா. எந்த விஷயத்தடா சொல்ற? அந்த குத்து விளக்கு மேட்ற. அத சொல்றியா? ஏத்த சொல்றேன்டா. கண்டிப்பா என் பொண்ணை ஏத்த சொல்றேன்டா. தேங்க்யூ மாமா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உங்க அக்கால விட்டு ஏத்த சொல்றேன். இல்லன்னா மாமா நான் ஏத்துறேன்டா. புல்லு வாங்கி கொடுத்து சொன்னதும் புல்லா மறந்துட்டானே. நான் மறக்கல, நான் ஏத்துவா. கண்ட கண்டவெல்லாம் என் வீட்டுல வந்து குத்து விளக்கு ஏத்துறேங்கிறானே. முதல்ல இவனை ஏத்தணும். இப்பெல்லாம் நான் ரொம்ப மாறிட்டேன் தெரியுமா? வீட்டுல தெளிவா போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நானும் கிபியில் ரொம்பவும் தான் மாறிட்டேன். என் அப்பா ஒரு மென்டலு, என் அம்மா ஒரு லூஸு. அவங்க ஏமாத்தது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ரஞ்சினி, கிமுல மேலே இருந்த லவ்வுக்கும் கிபியில் மேலே இருக்க லவ்வுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. இரு என்ன கீமோ கிபி? கிஸ்ஸுக்கு முன் கிமு, கிஸ்ஸுக்கு பின் கிபி. ஆனா கிபியில் வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ரஞ்சினி. இருக்கும் நமக்குள்ள இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் பாஸ்கர். நானும் தான்டா. நீ கிபில ரொம்ப கேவலமா நடந்துக்கிற. இதான் லவா பாஸ்கர்? சாரிப்பா, நான் தான் சாரி சொல்றேன்ல. ரஞ்சினி, ரஞ்சினி ப்ளீஸ். டேய் அதை எடுறா. அக்கா பண்ண பார்க்க போறேன்டா. கொஞ்சம் நல்லா நச்சினி பண்ணாதான் நல்லா இருக்கா. எப்படிடா இருக்கு? அண்ணே, தசாவதாரம் படத்துல வர 5வது கமல் மாதிரியே இருக்கிறீங்க.
அதுவும் 5வது கமலா. கேட்க நல்லா தான்டா இருக்கு. டேய் நீ என்னடா சீவிட்டு இருக்க? சும்மா தானே சீவனே. நான் எங்க அக்கா பொண்ணை பார்க்க போறேன்னா நீ உங்க அக்கா பொண்ணை பார்க்க போறியா? நீங்க தானே பார்க்க போறீங்க. அப்புறம் என்னடா இன்னு தலை வேற சீவிட்டு விட்டா எனக்கு போட்டியா வந்துரும் போல இருக்கு. இனிமே எப்போவாவது எங்கேயாவது சீப் எடுத்து வச்சு சீவனை ஒட்டடிச்சு விட்டுருவான். அண்ணே நான் இன் பண்றது இருக்கட்டனே, அங்க ஒருத்தன் இன் பண்றானே. இன்னொருத்தரவே இருக்காப்பா. எதுக்கு இப்ப டோரை லாக் பண்ற? நீ என்ன இன்சல்ட் பண்ற. நீ என்ன லவ் பண்றியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன உளர்ற? பின்ன நான் அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்னு கோச்சிட்டு போனேன். ஒவ்வொரு ஆம்பளையும் தான் லவர் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சாதாரண விஷயம் அதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எண்ணம் எதுக்காக வரணும்? கிபில உன் மனசு ரொம்ப அழுக்காயிடுச்சு. அக்கா இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள நுழைறானா? இப்ப என்ன பண்ற பாரு அவன. லாக்க போட்டு லாக் பண்ணிட்டானே. ஏ ரஜினி கதவு தர. அவன் உள்ள தான் இருக்கானே எனக்கு நல்லா தெரியும். ஐயோ உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. என்ன நடக்குதோ கற்பனை பண்ணி பார்த்தாலே கூசுவே. ரஜினி கதவு தர. புரியுது, நல்லா புரியுது. என்ன மட்டும் சந்தேகப்படல, நம்ம காதலியை சேர்த்து சந்தேகப்படுறேன். இப்ப நான் என்ன பண்ண நம்புவேன்? இங்க கையை எடுத்துட்டுமா இப்படியே உயிரை விட்டுவா? ஏய் இதை விட உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? முதல்ல பின் கேட் வெளியே போ. என் மாமா வர வேண்டாம் போ போ. ஐயோ எதுவும் பண்ணிடுறாரா டேய்? என் பொருள் நான் சேதாரம் பண்ணிடுறாரா டேய்? கதவை தரடா டேய். அம்மா ஐயோ கதவை திறக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது தெரியலையே. ஜெய் ஆஞ்சநேயா. ஆஹா இன்னைக்கு பார்த்து குட்ட பாவாடை போட்டிருக்கியா? என்ன குத்த நடந்தது தெரியலையே. ஏய் எங்கடி அவன்? எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நவுளு. அங்க இல்லையா? எங்க கையில மண்ணை தூவிட்டு 2 பேரும் திருத்தனம் பண்றீங்களா? ஓஹோ பின்வாசல் வழியா தப்பிக்க வச்சிட்டியா? விட மாட்டேன்டி அவனை. இப்ப அவனை போட்டு தள்ளுறேன் பாரு. ஒரு கத்திக்கு ஒரு வாரம் தாண்டா இருக்கணும். இந்த வழியா கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. கட்டில் வரி போட போறேடா வரியே. ஐ எம் சாரி. என் எதிரியை நான் விரட்டிட்டு வந்தப்ப இப்படி எசகசகாயிடுச்சு. பரவாயில்லைங்க. அடடா என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு நாள் உனக்கு ஆயிடுச்சு. ஆனா அவர் என்னை விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்போ தனியா தான் இருக்கேன். ஐசி நான் மட்டும் எங்க அக்கா பொண்ணை லவ் பண்ணாம இருந்திருந்தா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். எனக்கும் அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா நானும் உங்களை தான். சரி சரி, யாராவது பார்த்தா நல்லா இருக்காது, நீங்க போயிடுங்க. என்ன லெவில் சோப்ப அதான் சிலி சிலின்னு காத்து வருது. நீ அப்படிங்க அங்க நுழைஞ்சா இங்க வந்து தான் முடியும்னு தெரியாதா? என்னடா ஏற்கனவே நுழைஞ்ச மாதிரி சொல்ற? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. ராசுகுட்டி என்னடா இது? மாலா வீட்ல இருந்து வர என்னடா தப்பு பண்ணி தொலைச்ச? நான் பண்ண இருக்கட்டும், உன் அருமை மகன் அந்த பாஸ்கரோட என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கா தெரியுமா? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் பொண்ண பத்தி என்கிட்டே குறை சொல்றியா? இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. அக்கா அக்கா இது ஒரு தெண்ட கருமம். இதுகிட்ட நான் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. ஐயோ ஓகேடா. ஏண்டி நான் அடிபட்டு வந்து உனக்கு கிண்டலா இருக்குல்ல?
ஓகேடா. டேய் ஓகே சொல்லிட்டேன்டா. எஸ் அம்மா. ஏய் பாத்து. ஐயோ கரடி குட்டி. ஏடா சீன் மூடு தெரியாம கண்ணாடி கட்ட. ஐயா ஏண்டி சின்ன வயசுல இருந்து உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், இப்படி தலையில கல்ல போட்டியடி. உன்னை கல்யாணம் பண்ணிருந்தா உண்மையாவே தலையில கல்ல போட்டுருவேன். ஓ அந்த அளவுக்கு காதல் முத்திருச்சா? லைட்டா முதல்ல இவனை போட்டா எல்லாம் கிளியர் ஆயிரும். உனக்குத்தான் கூடி வாழ ஒரு கூடு இல்ல, கூடி வாழ்ற குருவி கூட்ட கலக்குமா? சின்ன வயசுல இருந்து உன்னை ஆசை ஆசையா சுத்தி வந்தப்பெல்லாம் கரடி குட்டின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தின. ஆனா இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன மாமான்னு கூப்பிட்டியா, கைய கட்டி போட்டியம்மா. இது போதும், இந்த ஒண்ணு போதும். நான் ஜெயிச்சிட்டேன் மாமா. சொல்லிருவேன்னு பயப்படுறியா? அக்கா மாமாட்ட இந்த விஷயமா நான் சொல்லவே மாட்டேன். தேங்க்ஸ். என் கண்ணையே ஓட்ட ஒப்படைக்கிறப்ப அதுல எப்போ அதுல ஆனந்த கண்ணீர் தான். ஸ்டாப். ரொம்ப பாஸ்டா இருக்கீங்கடா. ஆனா ஒண்ணு, இப்ப கூட உன்னை எனக்கு பிடிக்கலடா. ஆனா எனக்கு பிடிக்கும். நல்லா இருங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மச்சி நீ என்ன பண்ற? பேசாம ஆளை கூட்டிட்டு சென்னை போயிடு. அங்க என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசிட்டேன் மச்சி. அவன் எல்லா ஏற்பாடும் பாத்துக்குவான். க்ளீன். சரிடா. டேய் ஒதுங்க வழி கேட்டா ஓடி போறதுக்கு வழி சொல்ற. பிரச்சனையெல்லாம் லாஜா பார்த்து ரூம் போடு பாஸ். அமௌண்ட்டை நானே பாத்துக்கிறேன். டேய் 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 ஐடியா கொடுக்குற ஆளுங்களை பத்தியா மாப்பிள? நீ இவனுங்க சொல்ற மாதிரி லாட்ஜ் எல்லாம் போட்டுறாத. பொம்பளை பிள்ளைங்க சோ சென்சிட்டிவ், பயந்துருவாளுங்க. நான் ஒரு சீக்கிரட்டான இடம் சொல்றேன். டேய் யாராதுங்க? எதுங்க? டேய் மச்சான், அன்னைக்கு பார்த்தமே ஐ லவ் யூ அந்த பாத்தீங்கடா. டேய் அவங்க ஆத்தூர்காரங்கடா. என்னடா தப்பு பண்றீங்களா? அதுவும் எங்க ஏரியாலே வந்து தப்பு பண்றீங்களா? லவ்வா? லவ் பண்ணுங்க, தாராளமா லவ் பண்ணுங்க. நாங்களும் பாவம்ல, எங்களுக்கும் பசிக்குதுடா. ரஞ்சனி ஏய் ஏய் போங்கடா. ஏய் இரு.
ஆமாம்மா ப்ராக்டிஸ் தான். ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அதான் ப்ராக்டிஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறேன்ல. இப்படி விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கியடா. இவர் ஒரு நாள் இப்படி விழுந்து வந்ததுனாலதான் இனிமேல் வண்டியே ஓட்ட வேணாம்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப என்னடானா நீயும் விழுந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்குற. வர்ற வழியில டாக்டரை பார்த்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்திருக்கலாம்ல. சொன்ன பேச்ச கேட்கலன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். பொழுதுக்கு ஊர் சுத்த வேண்டியது, கண்ணு முன்னு தெரியாம பைக்கை வேகமா ஓட்ட வேண்டியது, சப்போர்ட்டுக்கு வேற இதுல அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து எக்கேடாவது கெட்டு போங்க. ரஞ்சி ரஞ்சி என்ன பண்ற? கதவை தர. இந்நேரத்துல லைட்டை போட்டு என்ன பண்ற? டவல் காணுமா, அதான் தேடிட்டு இருந்தேன். காலையில நேரமா டோர்னமெண்ட் போனோம். இன்ன வரைக்கும் முழிச்சிருந்தா எப்படி? அப்பா வேற உனக்காக லீவ் போட்டிருக்காங்க. போ சீக்கிரமா போய் தூங்கு. சரிம்மா.
ரஞ்சி ரஞ்சனி? ரஞ்சி என்னாச்சுமா என்னாச்சு? என்னமாச்சு ரஞ்சனி? கனவு கண்டியாமா ரஞ்சனி? எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்க. காலையில இதுக்கு ஒரு வழி பண்ணிடலாம். ஒரு பேய் இல்லம்மா, 4 பேய் பிடிச்சிருக்கு. என்ன சாமி இது? ஒரு பேய் பிடிச்சாலே உலுக்கி எடுத்துருன்னு சொல்லுவாங்க. நீங்க 4 பேய்ன்னு சொல்றீங்க. சின்ன பொண்ணு சாமி தாங்க மாட்டா. நீங்க தான் எப்படியாவது பேயை விரட்டி நல்லபடியா காப்பாத்தி கொடுக்கணும். ஒன்னும் பயப்படாதீங்க, துரத்திடுறேன். எல்லாத்தையும் துரத்திடுறேன். என்ன கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் பொண்ணு எனக்கு நல்லபடியா வந்தா எனக்கு அது போதும் சாமி. 9 கம்பளம் ஓடிவா சக்கம்மா, சக்கம்மா தேவியை சரியா தொடங்கணும். பார்வதி பரமசிவனை என் முன்னுக்கு வந்து சொல்லணும். 21 தேவதையை என் இதயத்தில் வந்து சொல்லணும். பார்வதி பரமேஸ்வரி ரேணுகா தேவி என்ன பாசு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. என்ன மாப்பிள ஏதாச்சும் நடந்துச்சா? என்னடா நான் சொன்ன இடம் எப்படி நல்லா இருந்துச்சா? ஆமா பைக் எல்லாம் கீழே போட்டு விழுந்துட்டேன்னு வேற சொன்னாங்க. ஏண்டா பைக்கு கூடவா ஓட்ட வருதுட்ட? ஏய் உன்னை தாண்டா கேக்குறேன். உன் மூஞ்சிய பார்த்தா புட்டுக்குச்சு போல இருக்கே. நீ தானடா சொன்ன அந்த பிள்ளையே ஒத்துக்குச்சுன்னு. நான் வேற என் சீக்ரெட் பிளேஸ் எல்லாம் சொல்லி சூப்பர் பிளான் எல்லாம் கொடுத்து இவனை ஒரு முறுக்கேத்தி அனுப்பி விட்டா அம்பட்டியும் வேஸ்ட் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கானே. என்னடா மென்டல் ஆயிட்டியா? ஓலவ் ஓகே அவனு எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஹெல்ப் பண்ணோம். எங்களே அடிக்க வரல. டேய் இப்ப சொல்றேன்டா, நாங்க யாரும் மூஞ்சிலே முடிக்க மாட்டோம்டா. டேய் வாங்கடா. சாகலான்னு முயற்சி பண்ண முடியல. என்ன நம்பி இருக்கிற அப்பா அம்மா பத்தி யோசிச்சு பார்த்தேன். முடிவை மாத்திக்கிட்டேன். நான் தான் உன்னை ஓடிருன்னு சொன்னல. நீ ஓடி இருந்தா உன்னை யாரும் பிடிச்சிக்க முடியாது. உன்னை கொன்றுப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. அப்படியே கொண்டுதா என்ன நிம்மதியா அங்கே செத்து போயிருப்பேன். இப்போ என் கண்ணு முன்னாடியே உன்னை எதுவும் பண்ண முடியாம ஒரு ஆம்பளையா செத்து போயிடலான்னு தோணுது. ஏன் அப்படி பண்ண? இல்ல உன்னால் தானடா. நீ என்ன கம்பல் பண்ணதால தானே நான் வந்தேன். என்னோட இழப்பை விட உனக்கு பாதிப்பு வந்துருச்சு. ஆமா உனக்கு உடம்புலாம் வலினா எனக்கு மனசெல்லாம் வலி. எனக்காக தான் வந்தேன்னு சொல்றியே. நான் ஓட சொன்ன ஓடி தொலைச்சிக்க வேண்டியதானே. நீ அவன் கொடுப்பேன். புரிஞ்சிருச்சுடா புரிஞ்சிருச்சு. ஆம்பளைங்கிற திமிரில் பேசுறல. நான் கெட்டு போயிட்டேன், அதனால உனக்கு என்ன பிடிக்கல அதானே? இதை ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? உன்னை நம்பி வந்தேன் பாரு.
ஒரு டீ. ஹலோ, எந்த ஊர்? பக்கத்தூர். இந்தாங்க. யாரை பார்க்க வந்த? சும்மா போகிற வழியில் டீ சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு டீ சொல்ல. அண்ணா ஒரு டீ கொடுங்க. இன்னொரு டீ. யோ ஒரு பாயிண்ட் ஒன்று குடியா. எஸ்கூஸ் மீ பிரதர், ஒரு சிகரெட்டே சொல்லிட்டு போய். அப்படி வச்சனும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீ உன் பொழப்ப பாரு. பொட்டினா யாருக்கிட்டடா இருக்கு? இந்தா சிகரெட்டு சீக்கிரம் ஏத்து. டேய், நீங்க கொண்டு வந்துருப்பீங்க நினைச்சேன்டா. என்கிட்ட இல்லடா. அப்ப அவ்வளவுதானா? அவன்கிட்ட தான்டா இருக்கு. ஹலோ, வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம் சார். நான் நல்லா தான் இருக்கேன். உங்கள் பொண்ணு தான் சரியா இல்லை. ஏன் சார், என்ன சார் சொல்கிறீங்க? அவள் கொஞ்ச நாளாக கோச்சிங்க்கு ஒழுங்காகவே வர்றதில்லை சார். கோச்சிங்க்கே வர்றதில்லையா சார்? எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதே சார். என்ன சொல்கிறீங்க சார்? நான் என்னென்னு விசாரிச்சுட்டு வர சொல்கிறேன் சார். கொஞ்சம் கவனிங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஏமா கோச்சிங்க்கே போகிறதில்லையாம்மா? இல்லப்பா, உடம்பு சரியில்லை. அது உன்னோட ஆம்பிஷன்மா. நீ நல்லா வரணும்னு தானே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு உன்னை ஆம்பளை மாதிரி ஊராக எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் அனுப்புகிறேன். இப்போ நீயே இப்படி நடந்துக்கிட்டா என்னமா அர்த்தம்? இந்த பாருமா, நான் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. நான் கம்பல் பண்ண மாட்டேன். இது உன் லைஃப், நீ தான் முடிவு பண்ண. On your mark, set. என்னாச்சு? அதுக்கு தான் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும்ன்றது. பாத்தியா, 11.05 வந்து 11.15 கொண்ட. என்னால முடியல சார். ச்சே, உன்னை எவ்வளவு நம்பினேன். பொறுப்பு இல்ல. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பொறுப்பே இல்ல. ஓ, ஜாலியா ஊர் சுத்து, அப்புறம் எவனையாவது கல்யாணம் பண்ணிக்க, கிச்சன்ல போய் நல்லா கிண்டு. நீங்க எல்லாம் இதுதான் லைக்.
ஒருவேளை உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சு தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது ரஞ்சனி. கொஞ்ச நாளாவே நீ சரியில்லைம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க தேவையில்லாம அவளை குழப்புறீங்க. அவ தெளிவா தான் இருக்கா. குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். கொஞ்ச நாளாவே சாமியை மறந்து இருந்துட்டோம்ல, அதான் வாங்கன்னு கூப்பிடுங்க. டிரைவர், இந்த மளிகை கடையிட்ட நிப்பாட்டுங்க. இருமா, பூஜை ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேட்டா நான் என்ன பண்றது? டேய் பார்க்கலையே. சரி சரி எப்படி அவளெல்லாம் சமாளிக்கிறதுன்னு தெரியல. டேய் டேய் எங்க பாருடா விளையாட பா பாரு, சான்ஸே இல்ல. செம்மையா இருக்கல்ல. இப்போ கூட ஓகேண்ணா, அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுப்பேன்டா. குடு குடு மச்சான், நாங்களும் சப்போர்ட் பண்றோம். ஏய் ஏய் கிளம்பிட்டாங்கடா. இங்க பாரு, சும்மா ஓவரா கற்பனையில மிதக்காத. அவளுக்கு ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான். அவன் உன்னைய மாதிரி ஒன்றும் படிக்காதவன் இல்லை, சரியா? எல்லாரும் புத்தகத்தை புரட்டி தானே பாடம் படிப்பாங்க. அவன் தினம் பாடம் படிக்கிறவன். மாப்பிள்ள, ஒரு பொண்ணை கெடுக்கிறது வேணா ஈஸி, ஆனால் ஒரு பொண்ணோட மனசை கெடுக்கிறதுக்கு சில தகுதி வேணும். என்னடா குட்டி நான் என் wife. பண்ணிட்ட? என்னங்க வேற என்னோட இருக்கா? அக்கா பொண்ணு என்னாச்சு? என்னடா இது அக்கா பொண்ணு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே, திடுதிப்புன்னு இந்த மாலாவோட மாலையங்கழுத்துமா வந்து நிக்கிறானு பாக்குறீங்களா? ஆமாண்ணே. டேய், என்னைக்குமே நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணு தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இந்த தத்துவத்தை யாரும் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்களா? அண்ணே ரொம்ப புதுசா இருக்குண்ணே. உன்ன மாதிரி இருக்காள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இவ ஏற்கனவே கல்யாணமானவ தான், ஆனா இப்ப தனி மரமா நிக்கிறான். டேய், ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி ஊனமாயிட்டா உதவ மாட்டான்னு தூக்கி போட்டுருமாடா, அதே மாதிரிதான் இவ பழைய வாழ்க்கையை ஒரு விபத்தா நினைச்சு இவளை அரவணைச்சுக்கிட்டு. இனிமே என் ஏரியாவுல எந்த பொண்ணுமே கண்கலங்க கூடாது. அண்ணே, அப்ப எல்லா பொண்ணுக்கும் வாழ்க்கை கொடுப்புன்னு சொல்றீங்களாண்ணே? குடும்பத்துல குழப்பம் பண்ண பாக்குறியா? நீ ஒண்ணு வருத்தப்படாத தங்கம். அண்ணே, நீங்க மகன் அண்ணே. நீ எதையோ இனிமே இந்த தப்ப செய்ய விடவே மாட்டேன். புரிஞ்சுதா மாமா? மக்களே, இதோட என் ட்ராக்க நான் முடிச்சுக்கிறேன். இனிமே என்கிட்ட எதிர்பார்த்து யாரும் என் வீட்டு பக்கம் வந்துடாது, சரியா? டேய், ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுங்கடா. அண்ணே, என் பொழுப்பு அவ்வளவுதானே. ரஞ்சினி, ஐம் சாரி ரஞ்சினி. ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் அப்படி நடந்துக்கிட்டேன். என்னை பத்தி நீ கவலைப்படாத, என் வழியை நான் பாத்துக்கிறேன். நீ தான் ஆம்பளையாச்சு, உன் வழியை நீ பாத்துக்க. ஏய், கலக்கிறடா குமாரு.
யாரா? ஒண்ணுடா, சும்மாதான். டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. சும்மா பாப்பியா நீ? பாரு, நம்ம ரேஞ்சுக்கு பாரு. ஆடு. மிஸ் ஆயிடுச்சு. மோ போய் சோத்தா போடு. ஏய், சோத்த போடுங்கறன்னா. இவர் இன்ஜினியர் வேலை செஞ்சுட்டு வந்துட்டாரு. வந்த உடனே சோத்த போடுறதுக்கு எங்க போய் பொறுக்குன்னு அங்க போய் சாப்பிடு போ. என்ன நீ அடிக்கிறியா நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நேத்து அதிகம் ஆயிடுச்சா? வேணடா வேணடா. ரத்தவளே போட்ட செல்ல நீ நீ நாசமா போயிடுவடா. நீ உருப்படவே மாட்டடா. வயிறறிஞ்சு சொல்றேன்டா. ஒன்றுவேன். அடிபட்டு தான்டா சாவ போற. ஓரல அந்த வீட்ல எனக்கு நான் வேலை. உங்க 4 பேர்ல எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஏதோ பிளானோட வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பிளானும் இல்ல. என் லவர் என்னை விட்டு போயிட்டான். தான் காதலியை காப்பாத்திக்க தகுதி இல்லாத ஒருத்தன் நல்ல காதலனா இருக்க முடியாது. என் வாழ்க்கையில நீங்க விளையாடிட்டீங்க. இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வர வழி தெரியல. எங்கேயோ போய் எவனையோ கட்டிக்கிட்டு அவனை ஏமாத்துறதை விட இது எவ்வளவோ மேல். அது மட்டும் இல்ல, ஆபத்துல காப்பாற்ற முடியாத அவனை விட எனக்கு எடுத்த உன்னோட வாழறதே பெட்டர்னு நினைக்கிறேன். கரகம் பிடிச்சவனே, விலக மத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டனா என்ன கட்டலனா என்ன? அடச்சு இங்க பாரு, இதுவே பழைய குமாரா இருந்தான்னு வச்சுக்கேன், என்னால தூக்கி போட்டு மெரிச்சிருப்பேன். ஐயா காதல்ல வின்ட்டன்ல, அதான் இந்த சேஞ்ச். சரி சரி, சீக்கிரம் மாமியாரா போற, ரெடியா இரு. டேய் வாடா, நினைப்பு தான் குழப்பு கெடுது. ஏய் இங்க பாறா, மாப்பிள்ளை கிளம்பிட்டான். டேய் நில்லு. டேய் என்னடா இது? நம்ம குமாரா இது? என்னடா ஆளே மாறிட்டா? யாரையா உஷார் பண்ணிட்டியாண்ணா? நம்ம மச்சான் நல்லா பெரிய பாட்டியா மாட்டிச்சு போல. எங்க கிட்ட ஓட சொல்லியாடா. சரி சரி கிளம்பு, நம்ம ஸ்பாட்டுக்கு போய் பேசிக்கலாம். எனக்கு பர்சனலா கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். மச்சான் பர்சனலாண்டா. டேய் என்னடா புதுசா இருக்கு, வேற ஏதோ ரூட்ல போற மாதிரி தெரியுது. நமக்குள்ள என்னடா பர்சனல்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், வழிய விடுங்க. டேய் டேய் டேய்டா. டேய் டேய் குமாரே. டேய் 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 உன்னை எனக்கும் பிடிச்சிருக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம்? என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போ. எங்க காட்டுக்கு? திருந்தவே மாட்டியா? எங்கேயாவது சினிமா, ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிட்டு போ. சரி ஓகே, போலாம்.
மன்னிச்சிரு. எதுக்கு? நான் கெடுத்துட்டேன். என்ன பாரு, நான் கெட்டு போயிட்டேனா? பேர் என்ன? குமார். என்ன பாரு குமார், நான் எப்படி இருக்கேன்? இல்ல, தப்பா சொல்லிட்டேன். நீ தேவதை மாதிரி இருக்க. ஐ லவ் யூ ரஞ்சினி. ஐ லவ் யூ ரஞ்சினி. பழைய லெவலாம் கேன்சல் பண்றேன். நீ நான் உனக்கு இருக்கேன். நான் உன்னை நல்லா வச்சு காப்பாத்துவேன். சரி, என்ன எப்படி உனக்கு பிடிச்சது? எப்படி சொல்றதுன்னு தெரியல. சஸ்பென்ஸாவே இருக்கட்டுமே. இருக்கட்டும், சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். நான் தப்பு பண்ணிட்டேன். நீ உருப்படுவேங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை கட்டிச்சேன், உன் காதலை பிரிச்சேன். அதுக்காக நீ இப்படியெல்லாம் ஆவேன்னு நான் நினைக்கலடா. நான் தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்சை கேட்டிருக்கலாம், எதுவுமே சரியில்லை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அம்மா நான் மன்னிச்சிடுவா. ஹாய் ரஞ்சினி. என்ன ஒரு மாதிரி இருக்க? நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு. நீ நானும் சேர்ந்து வாழ முடியாது. என்ன சொல்ற? ஆமா, நீ மட்டுமே என்னோட தப்பா நடந்துக்கிட்ட. நீங்க 4 பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணிருக்கீங்க. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆன அப்புறம் நீ எப்படி அவங்களை ஃபேஸ் பண்ணுவ? இல்ல அவங்க தான் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ஏன் மறுபடியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நான் யோசிச்சு பார்த்துட்டேன், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு மட்டும் நினச்சினே தவிர அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் நான் வேற எதையும் யோசிக்கல. அது மட்டும் இல்லை, என்னமோ தெரியல, உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த பாரு ரஞ்சினி, அது ஒரு பிரச்சனையே இல்லை. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வழியில் வரமாட்டாங்க. எல்லாம் நான் பார்த்துக்குவேன். இல்லை குமார், என் நிலைமை உனக்கு புரியாது. ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு இல்லை. ஓ, அது பாஸ்கருக்கு தான் இருக்குன்றியா? அவனையே ஞாபகப்படுத்துற. பின்ன என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்படி ஏமாத்துறியா ரஞ்சினி? சாரி குமார், என்னை மன்னிச்சிடு.
தப்பா நடந்துக்கிட்ட நீங்க 4 பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணிருக்கீங்க. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆன அப்புறம் நீ எப்படி அவங்களை ஃபேஸ் பண்ணுவ? இல்ல அவங்க தான் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ஏன் மறுபடியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? என்னடா தனியா பேச நீங்க கூட்டு வந்துட்ட? டேய் என்னடா கேக்குறேன் போயிட்டே இருக்க. வர வர உன் போக்கே சரியில்லடா. பசங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. உனக்கு மோகினி போய் பிடிச்சின்னு சொல்றாங்கடா. டேய் என்கிட்டயே உண்மையை சொல்லி தரடா. நீங்கள் கேட்டப்பெல்லாம் நான் சொல்லல, இப்போ சொல்கிறேன். நான் அந்த காலேஜ் பொண்ணை லவ் பண்ணுறேன். எந்த காலேஜ் பொண்ணுடா? டேய் நம்ம 4 பேர் அந்த காலேஜ் பொண்ணு அந்த பொண்ணா? மச்சான் உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலடா. மச்சான் அதெல்லாம் சரிடா. அவ உன்னை லவ் பண்றாளா? 2 பேரும் லவ் பண்ணுறோம், ஊர் சுற்றுறோம். அவளை தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். மச்சான் நீ காமெடி தானே பண்ற? மச்சான் நீ கல்யாணம் பண்ணிச்சிக்க கண்டிப்பா உன் தலையில கழுதை தூக்கி போட்டுடா. என் லவ்வரை கெடுத்துட்டீங்களேடா. எவன்டா போட்டது? நம்ம ஏரியால போகுது நம்மாலே போடுறதுக்கு எவன்டா இருக்கான்? டேய் இந்த பாளைய ரவி அவன் ஜெயிலுக்குள்ள கழி தின்னுட்டு இருக்கான். புதூர் சேகர்ரா. சேகர் அவனே பாடையில போற மாதிரி இருக்கான். வேற யாரா? ஒண்ணுமே புரியல. பத்தலடா. டேய் பத்தலடா, சரக்கு வாங்கிட்டு வாடா. காசு? குமாருக்கு போன போடுறா. போன போட்டு அவனை வாங்கிட்டு வர சொல்றா. ஆஃப்ல இருக்குதுடா. சரி இந்த பைக்கை வச்சுக்கிட்டு சேட்டு ஏதாவது பணம் கொடுப்பானான்னு பார்க்கலாம் வா. டேய் போடான், எங்க மாமா வண்டிடாது தெரிஞ்சு கொன்றுவாரு. எவன் வண்டியா இருந்தா என்னடா? வைக்கிறோம், பணத்தை வாங்குறோம், போதையை போடுறோம், போட்டவனை தூக்குறோம்டா. வாடா. யோ சேட்டு வாயா. வாட்ச்மேனை கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்றானுங்க. என்னப்பா? இந்த வண்டியை வச்சுட்டு ஒரு 5000 ரூபா பணம் கூட. என்னையா இது பைக்கை வச்சுட்டு நான் இன்னைக்கு பணம் கொடுத்துருக்கேன். யோ சேட்டு, எங்களுக்கு உடனே பணம் வேணும். உங்க கூட எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம். எங்கிட்டே லாஜிக் பேசுகிற பார்த்தியா? ஏய் நேற்று கூட உன் ஃப்ரெண்டு குமார் வந்து மோதிரத்தை வச்சான். அவன் கேட்ட 12,000க்கு 15,000 ரூபாய் கொடுத்தேன். ஏன்னா அது கோல்டு. நீயும் யாரும் சங்கிலியாவது அறுத்துட்டு வா, தரேன். என்னது? குமார் மோதிர தடகு வச்சாங்க? ஆமாயா. எங்க கொஞ்சம் அதை காட்டு.
நீ கேக்குறத பார்த்தா என்ன அடிச்சு புடிக்கிட்டு போயிடுவ போல இருக்க. இல்ல செட்டு, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. சரி சரி. இதா பார்த்துட்டு கொடுத்துரு. ஓகே செட்டு, வர்றோம். அவன்கிட்ட சொல்லிக்காத, ஏன்னா நீ புள்ள குட்டிக்காரன். சரிப்பா. ரஞ்சினி இல்லு, உன் கூட கொஞ்சம் பேசணும், பாப்பலாம். அதான் நான் சொல்லிட்டேன்ல, எதுக்கு இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற? எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும்டி, நாளைக்கு உனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். நீ வரணும், இல்ல உன் வீட்டுக்கே வந்துருவேன். புரிஞ்சிருச்சுடா. இவளுக்காக தான்டா குமார் ரமேஷை போட்டிருக்கான். அப்படின்னா புரியல? அடுத்த குறி நமக்கு தான். என்னடா பண்றது? ஏன்டா அவன் இப்படி ஆயிட்டான்? லவ்வுடா, லவ். ஃப்ரெண்டுன்னு மட்டும் சாதாரணமாக நினைச்சிடாதரா. ஏற்கனவே அவன் பழைய ஃப்ரெண்டை பாட்டில் விட்டு கொண்டிருக்கான், ஞாபகம் இருக்குல்ல? அதே தான் நமக்கும். நாம நம்பிக்கணும்டா. முதல்ல குமார போடணும், அடுத்து கையோட அவளை போடணும். என்னடா வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற? புர்ரா, சார் ரொம்ப ரொமான்ஸ் மூடில் இருக்காரு, அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஏய், நானே ரமேஷ் சட்ட சோகத்தில் இருக்கேன், ஏதோ பேசிக்கிட்டு. அது இல்லடா, கலர் கலரா ட்ரெஸ் பண்ற, எங்கெங்கயோ போற, அதான் கேட்டேன். ஏய், அதான் முக்கியமா? ஃப்ரெண்டு போயிட்டான், நானே வேதனையில் இருக்கேன், நீங்க வேற. ஏய், நம்ம ரமேஷை போட்டவன் யாருன்னு எனக்கு தெரியும்டா. யாரா? அவன் தான் நம்ம பங்காளி, நம்ம பொண்ணை கெடுத்தமே அந்த பொண்ணோட லவ்வர், அவன் தான்டா போட்டிருக்கான். ஏய், அவன் வெறும் தண்ணி பாம்புடா. அவன் எவனோ தான் சொல்றான், அவனை போறோம்டா. ஏண்டா அப்படின்னா என்ன போடுங்கடா? ஏய், நாயே, நீ எவன் கூடயே போய் தொலைய வேண்டியதாடா. அதுக்கு எதுக்குடா ரமேஷை கொன்ன? என்ன அவ பிளான் போட்டு கொடுத்தாளா? என்னடா பாக்குற, சொல்றோம். உங்களை பார்க்க பார்க்க அதே நாம தாண்டா வருது. அதான் உங்களை கொல்ல தாண்டா அவனை கிடைப்பா.
இனிமே நீ சொன்ன மாதிரி அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க பாரு, உன் மனசுல நான் ஆசை வளர்த்துட்டேன். உன்னை அப்படியே விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு வரல. உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தான் வந்தேன். இங்க பார், இனிமே அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றேன்ல. ஏன் வெளியூர் போயிட்டாங்களா? என் ஃபீலிங் உனக்கு புரியல குமார். நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவனுக்கு எப்பவுமே நமக்கு குறுக்க வரமாட்டானுங்க. முடியாது. அவன் 3 பேரையும் கொன்னுட்டேன். திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரானுங்க. கொலை பண்ணிட்டியா? கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே கொன்னுட்டியா? பயமா இருக்கு. உன்னை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. நீங்க திமிரெடுத்து பண்ணுவீங்க. நான் கருப்பு போயிடுச்சேன்னு தற்கொலை பண்ணிட்டு செத்துறணுமா? பொம்பளைக்கு மட்டும்தான் கருப்பு, ஆம்பளைக்கு இல்லையாடா? என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நடந்ததுக்கு பேரு கருப்பழிப்பு இல்லை, பலாத்காரம். அவ்வளவுதான். கெட்டு போறதுக்கு நான் என்ன கத்திரிக்காயா? உங்களை மாதிரி நானும் ஒரு மனுஷ ஜென்மண்டா. என்ன கொல்ல போறியாடி? உன்னை கொன்னு துண்டு துண்டா வெட்டி இந்த காரை நான் வீச போறேன்டி. நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை கொன்னுட்டு தாண்டா சாவேன். வாடா வா. ரஞ்சினி, என்னை மன்னிச்சு ரஞ்சினி. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அந்த நேரத்தில் ஆறுதலாக இருக்க வேண்டிய நானே உன்னை உதாசீனப்படுத்திட்டேன். என்னை விட உனக்கு தான் வலி அதிகம், இழப்பு அதிகன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய விளையாட்டுத்தனத்தினாலையும் அவசர புத்தினாலையும் தான் இவ்வளோ நடந்துச்சு. இனி உனக்கு நான் இருக்கேன் ரஞ்சினி. இதில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீ போ ரஞ்சினி, உனக்கு ஆம்பிஷன் இருக்கு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. போ ரஞ்சினி.